Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கொஸ்டின் பேங்க் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது. இதில் நம்ம என்ன கொஸ்டின் பேங்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம புக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் சம்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் சம் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. சரியா? அதாவது இது வரைக்கும் 2024 வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. இப்போ அதாவது மொத்தமாக சேர்த்து நமக்கு புக்கில் எவ்வளோ எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 467 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் 91 தியரம் கொஸ்டின்ஸ் இருக்குது. தியரத்தை கூட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்குறதுக்கு மாட்டுறாங்க. சரியா? ஆனால் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 467 இருக்குது. நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 528 ப்ராப்ளம் இருக்குது. 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 1 மார்க்ஸ் இருக்குது. சரியா? அப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது எல்லாத்தையும் உங்களால் உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாய்ப்பே இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் 1.2 இந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் 1.8 வந்து மார்ச் 2020 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டார்க்கில் இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம். சரியா? மார்ச் 2020 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். சரியா? எது? எக்ஸாம்பிள் 1.8 எக்ஸாம்பிள் 1.9 வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2020 ஜூலை 2022 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். சரியா? அப்போ 2 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி மார்ச் 2023 போன வருஷம் நடந்ததில் 2 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.11. சரியா? இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.1 பாருங்கள். எக்ஸசைஸ் 1.1ல் நமக்கு தேர்ட் சம் மார்ச் 2023 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 6th சம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2020 3 மார்க்கில் சரியா கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2021 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 6th சம்மு 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம கெமிஸ்ட்ரி வீடியோ போட்டப்பே சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது இந்த மாதிரி 2 டைம்ஸு 3 டைம்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் விட்டுறாதீங்கப்பா. நல்லபடியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுங்க. ஏன்னா அது ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு திரும்பவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரியே என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே. சரியா? இப்போ எக்ஸசைஸ் 1.2ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் 4th சொல்யூஷன் வந்து ஜூலை 2022 கேட்டிருக்காங்க. 5th சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 2021 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா? செகண்ட் சம்மில் செகண்ட் சொல்யூஷன் மே 2022 கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.22 வந்து மே 2022 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி எல்லா சாப்டருக்குமே புக்கில் இருக்க எல்லா சாப்டருக்குமே இதுலேயே என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.